இந்த நாளிலும் இந்த இந்த பாடலை குறித்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் வந்து பாடப்படாத திருமண வீடே இருக்காது. இந்த பாட்டை கேட்டாலே இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே இளந்தம்பதிகளாக மாறிடுவீங்க. எல்லாருக்குமே அந்த அந்த மலர் நினைவுகள் வந்துடும். அல்லேலூயா. இந்த பாடலை எழுதின ஐயா இருந்துட்டு வந்து இந்திய சுவிசேஷ சங்கத்தினுடைய முதல் மிஷினரி. அவங்க தான் வந்து 1903 உருவாக்கப்பட்ட இந்திய மிஷினரி சங்கத்தினுடைய முதலாம் மிஷினரியாக உள்ள சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா அவர்கள் தான் இந்த பாடலை ஏற்றினாங்க. இந்த பாடல் வந்து இந்த வருஷத்தோட 101 ஆண்டுகள் ஆச்சு. 101 ஆண்டுகள் ஆச்சு இயற்றப்பட்டு. 1924 இந்த பாடல் இயற்றப்பட்டது. இந்த ஐயா இந்த பாடல் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருதகுளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் மருதகுளங்கிற ஊரில் பிறந்த சாமுவேல் பாக்கியநாதன் ஐயாவுடைய மகன் ஆடிட்டர் அசரியா பாக்கியநாதன் அவர்களுக்கும் அருள் திரு டிஎஸ் டேவிட் ஐயா அவர்களுடைய மகள் யூனிஸ் அவங்களுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு, யூனிஸ் அவங்க வந்து பண்ணைவேலையை சேர்ந்தவங்க. இந்த பண்ணைவேலை அப்படிங்கிற ஊர் வந்து நம்ம எஸ்ரா சர்க்குன் ஐயா பிறந்த ஊர். அந்த பண்ணைவேலையை சார்ந்த மணமகன் வந்து மருத குலத்தை சார்ந்தவங்க. திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. நாளைக்கு திருமணம். இன்னைக்கு மருத குலத்திலிருந்து மணமகன் வீட்டார் வந்து ட்ராவல் பண்ணி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது பெருங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே ஸ்டே பண்ணுறாங்க எல்லாரும். அப்படி தங்கும்போது அதில் ஒரு சிலர் வந்து நம்ம அந்த குளத்தில் குளிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி குளத்தில் இறங்கி குளிக்கிறாங்க. குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே உள்ள ஊர் மக்கள் உயர் ஜாதி மக்கள் தான் இதில் குளிக்கணும், இதில் நீங்கள் எப்படி குளிப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து மிகவும் தரைக்குறைவாக பேசி அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது, அப்பொழுது அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் இதை கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து இவர்களை சமாதானப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து மீட்டு பத்திரமா அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த அனுப்பி வச்சதும் இவங்க எல்லாரும் பத்திரமா அங்கே வந்துடுறாங்க பண்ணவலைக்கு. பண்ணவலையில் இருந்துட்டு வந்து சாமுவேல் பாக்கியநாதன் ஐயாவுக்கு இந்த தகவல் போய் சேருது. ஐயா, இந்த மாதிரி வந்து நம்ம திருமணத்துக்கு வந்தப்போ வழியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் சாமுவேல் பாக்கியநாதன் ஐயாவுக்கு ரொம்ப மனசுக்குள்ள வருத்தம் உண்டாயிடுச்சு. என்னடா ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்காக ஜீவனே கொடுத்தாங்களே, ஆனால் இன்னும் இவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்து அவங்க தியானிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை வருதான், வீசிரோவான ஜோதி கதிரிங்கே. அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கான். வீசிரோவான ஜோதி கதிரிங்க அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருந்ததும் அந்த வார்த்தை வைத்து அன்றைக்கு இரவே ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த பாடலை எழுதி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் திருமணத்தில் அந்த பாடலை வந்து ஐயா ஒரு மணமகன் வாழ்த்தாக அந்த பாடலை பாடுறாங்க. அந்த பாடலை வந்து ஐயா வந்து உண்மையிலே எழுதினது வந்து ஒரு சமூக நல்லிணத்துக்காக தான் அந்த பாடலை அவங்க எழுதினாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸ் மட்டும்தான் மணமக்களை வாழ்த்தினதாக இருக்கும். அதில் ஒற்றுமையாக்கும் இவரை ஊடாக நீர் நின்றே அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து நான் எப்படி நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தாங்கல்ல இவங்க இருந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கல்யாணம் மட்டும் முடிட்டு போய் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது பிரச்சனையை பேசியிருக்கலாம். அப்போ ஐயாருன்ட்டு ஐயோ சண்டைலாம் போடாதீங்கப்பா, இவங்களெல்லாம் ஒற்றுமையாக்குங்க, நீங்கள் ஊடாக நின்று அப்படிங்கிற வரி அவங்க எழுதி இது ஒரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஐயா எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சமூக நல்லிணத்துக்காக எழுதப்பட்ட பாடல். ஆனாலும் அதை முத ஐயா பாடினது அவங்களுடைய பையன் கல்யாணத்தில் பாடினதுனால அந்த பாடல் மிகவும் பிரபலம் பெற்று இன்னைக்கு வந்து பாடாத ஒரு திருமண வீடே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது இந்த பாடல் வந்து ஆடியோவில் எப்போ வந்துச்சுன்னா 1977 கூலிங் ராஜையா அப்படிங்கிற ஒரு ஐயா இசையமைச்சு பாரதி பால்னு ஒரு அம்மா பாடின பாட்டு தான் முத ஆடியோவில் வந்துச்சு. அல்லேலூயா. இந்த சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த இளந்தம்பதிகளுக்காக மட்டும் இல்லை, அவங்க மிஷினரியாக மட்டும் இல்லை, நம்ம சிறு பிள்ளைகள் இருக்காங்களே இவங்க எல்லாருக்காகவும் வந்து மிகவும் பிரயாசப்பட்டாங்க. இந்த 1891 இந்த சிறு குழந்தைங்களுக்காக பாலியர் நேசன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பித்து பாலியர் சங்கங்கிறது ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாங்க. ஐயா எழுதின பாடல் தான் பால ஞாயிறு பாசமாய் வாரும். அந்த பாடலும் ஐயா எழுதின பாடல் தான். இப்பொழுதும்
நம்ம இளந்தமிழ் ஐக்கியத்தை வாழ்த்தி இந்த பாடலை ஒரு வரி பாடிடலாமா? ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே, நேசவுதியும் சுத்தரே நேத்தம் மகிழவே, விசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும், இம்மன மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும், உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும், இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்துடன் வாக்கி சூட்சமே, உம்மிலே தங்கி தரிக்க ஊக்க மருளுமே, விசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். கல்யாண வீட்டுக்கு நான் போறேன்னு எல்லாரும் சொல்லுவோம். இந்த கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? களி பிளஸ் யானம். களினா மகிழ்ச்சி, யானம்னா கூடுதல். கல்யாண நாளே கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அர்த்தம் வந்துடுங்க. இன்னைக்கு வந்து நிறைய வாலிப பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரே கவலை என்னென்னா, ஐயோன்னு கல்யாணம் முடியலையே அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அதில் தான் ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி இருக்குது. இந்த நாளிலும் இளந்தமிழ் ஐக்கியத்தை மூவர் குழு சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. கர்த்தர்